ஓம் சாந்தி 22/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த மகிழ்ச்சி தரும் செய்தியை சொல்லுங்கள். இப்போது தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. எப்போது நிர்விகாரி உலகம் இருக்குமோ அப்போது மற்ற விகாரிகள் அனைவரும் விநாசமாகி விடுவர். கேள்வி: ராவணனின் சாபம் எப்போது கிடைக்கிறது? சாபமிடப்பட்டதன் அடையாளம் என்ன? பதில்: எப்போது நீங்கள் தேக அபிமானி ஆகிறீர்களோ அப்போது ராவணனின் சாபம் கிடைக்கிறது. சாபமிடப்பட்ட ஆத்மாக்கள் ஏழை விகாரியாக ஆகிவிடுகின்றனர். கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர். இப்போது தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்காக ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். தனது திருஷ்டி, நடத்தை முதலானவற்றை தூய்மையாக ஆக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை வந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு 84 பிறவிகளின் கதையை சொல்கின்றார். அனைவருமே 84 பிறவிகளை எடுக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள்தான் முதலில் சத்யுகத்தின் ஆரம்பத்தில் பூஜைக்குரிய தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பாரதத்தில் முதலில் தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம்தான் இருந்தது. லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது என்றால் நிச்சயமாக அரச பரம்பரை என்பது இருந்திருக்கும். ராஜ குலத்தின் உற்றார் உறவினரும் கூட இருப்பார்கள். பிரஜைகளும் இருப்பார்கள். இது ஒரு கதை போல் உள்ளது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பும் கூட இவர்களின் ராஜ்யம் இருந்தது. இதை நினைவில் கொண்டு வருகின்றனர். பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தது. இதை எல்லையற்ற தந்தை வந்து புரிய வைக்கின்றார். அவர்தான் ஞானம் நிறைந்தவர் என சொல்லப்படுகின்றார். எதை பற்றிய ஞானம்? மனிதர்கள் நினைக்கின்றனர் அவர் அனைவரின் மனதிற்குள் இருப்பதை, அவர்கள் செய்யும் கர்ம வினைகளை எல்லாம் அறிந்திருப்பவர் என்று. ஆனால் இப்போது பாபா புரிய வைக்கின்றார், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவரவர் பார்ட் கிடைத்துள்ளது. அனைத்து ஆத்மாக்களும் தங்களின் பரமாத்ம வீட்டில் வசிக்கின்றனர். அவர்களுக்குள் பார்ட் முழுவதும் அடங்கியுள்ளது. கர்ம கஷேத்திரத்தில் போய் தங்களின் பார்ட்டை நடிப்பதற்காக தயாராக அமர்ந்துள்ளனர். இதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நாம் ஆத்மாக்கள் அனைத்தையும் செய்கின்றோம். ஆத்மாதான் சொல்கிறது, இது கசப்பாக உள்ளது, இது உவர்ப்பாக உள்ளது என்று. ஆத்மாதான் புரிந்து கொண்டுள்ளது, நாம் இப்போது விகாரி பாவ ஆத்மாக்கள். அசுர சுபாவம் உள்ளது. ஆத்மாதான் இங்கே கர்ம கஷேத்திரத்தில் ஷரீரத்தை எடுத்து பார்ட் முழுவதையும் நடிக்கிறது. ஆக இதை நிச்சயம் செய்ய வேண்டும் இல்லையா? நாம் ஆத்மாதான் அனைத்தையும் செய்கின்றோம். இப்போது தந்தையோடு சந்தித்துள்ளோம். மீண்டும் 5000 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்போம். இதையும் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பூஜைக்குரியவராகவும் பூஜாரியாகவும் தூய்மையானவர்களாகவும் தூய்மை இழந்தவர்களாகவும் ஆகியே வந்துள்ளோம். எப்போது பூஜைக்குரியவராக உள்ளோமோ அப்போது தூய்மையற்றவர் யாரும் இருக்க முடியாது. எப்போது பூஜாரியாக உள்ளோமோ அப்போது தூய்மையானவர் யாரும் இருக்க முடியாது. சத்யுகத்தில் இருப்பவர்களே தூய்மையானவர்கள், பூஜைக்குரியவர்கள். எப்போது துவாபர யுகத்திலிருந்து ராவண ராஜ்யம் ஆரம்பமாகி இருக்கிறதோ அப்போது அனைவரும் தூய்மையற்று பூஜாரிகளாக ஆகின்றனர். சிவபாபா சொல்கின்றார், பாருங்கள், சங்கராச்சாரியரும் கூட என்னுடைய பூஜாரிதான், என்னை பூஜிக்கின்றார் இல்லையா? சிவனுடைய உருவம் சிலரிடம் வைரத்தில் உள்ளது, சிலரிடம் தங்கத்தில் உள்ளது, சிலரிடம் வெள்ளியில் உள்ளது. இப்போது பூஜை செய்கின்ற பூஜாரியை பூஜைக்குரியவர் என சொல்ல முடியாது. முழு உலகத்திலும் இச்சமயம் பூஜைக்குரியவர் ஒருவர் கூட இருக்க முடியாது. பூஜைக்குரியவர்கள் தூய்மையாக உள்ளனர். பிறகு தூய்மையற்றவர்களாக ஆகின்றனர்.
புது உலகில் தூய்மையாக இருப்பார்கள். தூய்மையானவர்கள்தான் பூஜிக்கப்படுகின்றார்கள். எப்படி குமாரி தூய்மையாக இருக்கும்போது பூஜிக்க தகுதி உள்ளவராக உள்ளார். தூய்மை இழந்தவராகிவிட்டால் பிறகு அனைவரின் முன் தலை வணங்க வேண்டி உள்ளது. பூஜைக்கு எவ்வளவு சாதனங்கள்! எங்காவது கண்காட்சி, அருங்காட்சியகம் முதலியவற்றை திறக்கிறீர்கள் என்றால் மேலே திரிமூர்த்தி சிவன் கண்டிப்பாக வேண்டும். கீழே இந்த லக்ஷ்மி நாராயணர் நோக்கம், குறிக்கோள் எழுதப்பட வேண்டும். நாம் இந்த பூஜைக்குரிய தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். அங்கே பிறகு வேறு எந்த ஒரு தர்மமும் இருக்காது. நீங்கள் புரிய வைக்க முடியும், கண்காட்சியிலோ சொற்பொழிவு முதலியன செய்ய முடியாது. புரிய வைப்பதற்காக பிறகு தனியாக ஏற்பாடு இருக்க வேண்டும். முக்கியமான விஷயமே இதுதான். நாங்கள் பாரதவாசிகளுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்கின்றோம். நாங்கள் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த தெய்வீக அரச பரம்பரை இருந்தது, இப்போது இல்லை. மீண்டும் இதனுடைய ஸ்தாபனை நடைபெறுகிறது. மற்ற அனைத்தும் விநாசமாகிவிடும். சத்யுகத்தில் இந்த ஒரு தர்மம் இருந்தபோது அங்கே அநேக தர்மங்கள் கிடையாது. இப்போது இந்த அநேக தர்மங்கள் சேர்ந்து ஒன்றாக ஆவதென்பது நடக்க இயலாத காரியம். அவர்கள் வருவதே ஒருவருக்கு பின் ஒருவராக. வந்த பின் விருத்தியடைந்து கொண்டே செல்கின்றனர். முதலில் வந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டுள்ளது. தங்களை தேவி தேவதா தர்மத்தினர் என சொல்லிக் கொள்வதற்கு யாருமே கிடையாது. இது விகாரி உலகம் என்றே சொல்லப்படுகின்றது. நீங்கள் சொல்ல முடியும், நாங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியை சொல்கின்றோம். சிவபாபா நிர்விகாரி உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார் என்று. பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நாம் பிரம்மா குமார் குமாரிகள் அல்லவா? முதலில் நாம் சகோதர சகோதரர்கள். பிறகு படைப்பு நடைபெறுகிறது என்றால் நிச்சயமாக சகோதர சகோதரிகளாக இருப்போம். அனைவருமே சொல்கின்றனர், பாபா நாங்கள் உங்கள் குழந்தைகள் எனும்போது சகோதர சகோதரிகளுக்குள் குற்றப்பார்வை செல்ல முடியாது. இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக வேண்டும். அப்போதுதான் தூய்மையான உலகின் எஜமானன் ஆக முடியும். நீங்கள் அறிவீர்கள், கதி சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தை மட்டுமே. பழைய உலகம் மாறி நிச்சயமாக புதிய உலகம் ஸ்தாபனை ஆகும். அதை பகவான் தான் செய்வார். இப்போது அவர் புது உலகத்தை எப்படி படைக்கின்றார்? இதை குழந்தைகளாகிய நீங்கள் தான் அறிவீர்கள். இப்போது பழைய உலகமும் உள்ளது. இது இன்னும் அழிந்து விடவில்லை. பிரம்மா மூலம் ஸ்தாபனை என்பது சித்திரங்களிலும் உள்ளது. இவருக்கு, அதாவது பிரம்மாவிற்கு இது அநேக பிறவிகளின் கடைசி பிறவி. பிரம்மாவுக்கு யுகல், அதாவது ஜோடி கிடையாது. பிரம்மாவினுடையது தத்தெடுத்தலாகும். இதை புரிய வைப்பதற்கு மிகவும் யுக்தி வேண்டும். சிவபாபா பிரம்மாவுக்குள் பிரவேசமாகி நம் அனைவரையும் தம்முடையவர்களாக ஆக்கிக் கொள்கிறார். ஷரீரத்தில் எப்போது பிரவேசமாகின்றாரோ அப்போதுதான், ஹே ஆத்மாக்களே, நீங்கள் என்னுடைய குழந்தைகள் என சொல்ல முடியும். ஆத்மாக்களோ இருக்கவே செய்கின்றனர். பிறகு பிரம்மா மூலம் சிருஷ்டி படைக்கப்படும் என்றால் நிச்சயமாக பிரம்மா குமார் குமாரிகள் இருப்பார்கள் இல்லையா? ஆக சகோதர சகோதரிகள் ஆகின்றனர். வேறு விதமான திருஷ்டி நீங்கி விடுகின்றது. நாம் சிவபாபாவிடமிருந்து தூய்மையாவதற்காக ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். ராவணனிடமிருந்து நமக்கு சாபம் கிடைக்கிறது. இப்போது நாம் ஆத்ம அபிமானி ஆகின்றோம் என்றால் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது. தேக அபிமானி ஆவதால் ராவணனின் சாபம் கிடைக்கிறது. சாபம் கிடைப்பதால் கீழே இறங்கிக் கொண்டே செல்கின்றனர். இப்போது பாரதம் சாபமிடப்பட்டதாக இருக்கிறது இல்லையா? பாரதத்தை இவ்வளவு ஏழையாக, விகாரியாக யார் ஆக்கினார்?
யாரோ ஒருவருடைய சாபம் உள்ளது இல்லையா? இது ராவண உருவத்தில் மாயாவின் சாபமாகும். ஒவ்வொரு வருடமும் ராவணனை எரிக்கின்றனர் என்றால் நிச்சயமாக விரோதிதானே. தர்மத்தில்தான் சக்தி உள்ளது. இப்போது நாம் தேவி தேவதா தர்மத்தினராக ஆகின்றோம். பாபா புதிய தர்மத்தின் ஸ்தாபனைக்கு நிமித்தமாக, அதாவது பொறுப்பாக உள்ளார். எவ்வளவு சக்தி வாய்ந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார். நாம் பாபாவிடமிருந்து சக்தி பெறுகின்றோம். முழு உலகத்தின் மீதும் வெற்றி பெறுகின்றோம். நினைவு யாத்திரை மூலம்தான் சக்தி கிடைக்கின்றது. விக்கிரமங்கள் விநாசமாகின்றது. ஆக இதையும் கூட எழுதி வைக்க வேண்டும். நாங்கள் மகிழ்ச்சி தரும் செய்தி சொல்கின்றோம். இப்போது இந்த தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. அதைதான் ஹெவன், ஸ்வர்க்கம் என்று சொல்கின்றனர். இதுபோல் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுதி வையுங்கள். பாபா அறிவுரை தருகின்றார். இது அனைத்திலும் முக்கியமானது. இப்போது ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. பிரஜாபிதா பிரம்மாவும் அமர்ந்துள்ளார். நாம் பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் ஸ்ரீமத் படி இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். பிரம்மாவின் வழியல்ல, ஸ்ரீமத் பரம்பிதா பரமாத்மா அனைவருக்கும் தந்தையான சிவபாபாவினுடையது. பாபாதான் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, அநேக தர்மத்தின் விநாசம் செய்கின்றார். ராஜயோகம் கற்றுக்கொண்டு பிரம்மா பாபா அவ்வாறு ஆகின்றார். நாமும் அதுபோல் ஆகிக் கொண்டிருக்கின்றோம். நாம் எல்லையற்ற சந்நியாசம் மேற்கொண்டுள்ளோம். ஏனென்றால் நாம் அறிந்துள்ளோம், இந்த பழைய உலகம் எரிந்து சாம்பலாக போகிறது. எப்படி எல்லைக்கு உட்பட்ட தந்தை வீடு கட்டுகிறார் என்றால் பழைய வீட்டிலிருந்து மோகம் விடுபட்டு விடுகிறது. பாபா சொல்கின்றார், இந்த பழைய உலகம் முடிந்துவிடப் போகிறது. இப்போது உங்களுக்காக புது உலகை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் படித்ததே புது உலகத்திற்காக. அநேக தர்மங்களின் விநாசம், ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை சங்கம யுகத்தில்தான் நடைபெறுகின்றது. யுத்தம் நடைபெறும், இயற்கை சேதங்கள் கூட வரும். சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் இருந்தபோது வேறு எந்த ஒரு தர்மமும் இருந்ததில்லை. மற்ற அனைவரும் எங்கே இருந்தனர்? இந்த ஞானத்தை புத்தியில் வைக்க வேண்டும். இந்த ஞானத்தை புத்தியில் வைத்து வேறு எந்த ஒரு வேலையும் செய்வதில்லை என்பது கிடையாது. எவ்வளவு சிந்தனைகள் வைக்கின்றனர். கடிதங்கள் எழுதுவது, படிப்பது, வீட்டை பற்றி சிந்திப்பது எல்லாம் இருந்தாலும் கூட பாபாவை நினைவு செய்து கொண்டே இருக்கிறேன். பாபாவை நினைவு செய்யவில்லை என்றால் விக்கிரமங்கள் எப்படி விநாசமாகும்? இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்துள்ளது. நீங்கள் அரை கல்பத்திற்கு பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். அரை கல்பம் பூஜாரி தமோ பிரதானம், பிறகு அரை கல்பம் பூஜைக்குரிய சதோ பிரதானமாக இருக்கிறீர்கள். ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவோடு நினைவை, அதாவது தொடர்பை வைப்பதால் தான் தங்கமாகிறது. நினைவு செய்து செய்தே இரும்பு யுகத்திலிருந்து பொன் யுகத்திற்கு சென்றுவிடும். பதீத பாவனர் என்று ஒருவர் மட்டுமே சொல்லப்படுகின்றார். இனிவரும் காலத்தில் உங்கள் குரல் வெளிப்படும். நிகழ்காலம் அனைத்து தர்மங்களுக்கானது. நீங்கள் சொல்லவும் செய்கிறீர்கள். பாபா சொல்கின்றார், பதீத்த பாவனர் நான் தான். என்னை நினைவு செய்வீர்களானால் தூய்மையாக விடுவீர்கள் என்று. மற்ற அனைவரும் கணக்கு வழக்கை முடித்துவிட்டு சென்று விடுவார்கள். எங்காவது குழம்பி போகிறீர்கள் என்றால் கேட்கலாம். சத்யுகத்தில் இருப்பதே கொஞ்சம் பேர்தான். இப்போதோ அநேக தர்மங்கள் உள்ளன. நிச்சயமாக கணக்கு வழக்கை முடித்துவிட்டு பிறகு எப்படி இருந்தார்களோ அப்படியே ஆவார்கள். அதிக விவரமாக ஏன் செல்ல வேண்டும்? ஒவ்வொருவரும் அவரவர் பாட்டை வந்து நடிப்பார்கள் என்று தெரிந்துள்ளீர்கள். இப்போது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். ஏனென்றால் இவர்கள் அனைவரும் சத்யுகத்தில் இருப்பதில்லை. பாபா வருவதே
ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை, அநேக தர்மங்களின் விநாசம் செய்வதற்காக. இப்போது புது உலகத்தின் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் சத்யுகம் நிச்சயமாக வரும். சக்கரம் நிச்சயமாக சுற்றும். அதிகப்படியான சிந்தனைகளில் செல்ல வேண்டியதில்லை. முக்கியமான விஷயம், நாம் சதோ பிரதானமாக ஆவோமானால் உயர்ந்த பதவி பெறுவோம். குமாரிகளோ இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். குமாரிகளின் வருமானத்தை வைத்து தாய் தந்தையர் சாப்பிட மாட்டார்கள். ஆனால் தற்சமயம் பட்டினியாக ஆகிவிட்டனர் என்றால் குமாரிகளுக்கு கூட சம்பாதிக்க வேண்டியுள்ளது. நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானன் ஆக வேண்டும். நாம் ராஜயோகிகள். பாபாவிடமிருந்து அவசியம் ஆஸ்தியை பெற வேண்டும். இப்போது நீங்கள் பாண்டவ சேனையை சேர்ந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். தன்னுடைய சேவையை செய்தாலும் இந்த சிந்தனை வைக்க வேண்டும். நாம் போய் அனைவருக்கும் வழி சொல்ல வேண்டும். எவ்வளவு செய்வீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள். பாபாவிடம் கேட்க முடியும், இப்போதுள்ள நிலையில் இறந்து போனால் எனக்கு என்ன பதவி கிடைக்கும் என்று. பாபா உடனே சொல்லிவிடுவார், நீங்கள் சேவை செய்வதில்லை, அதனால் சாதாரண வீட்டில் போய் ஜென்மம் எடுப்பீர்கள். பிறகு வந்து ஞானத்தை பெறுவீர்கள் என்றாலும் கஷ்டம். ஏனென்றால் சின்ன குழந்தை இந்த அளவு ஞானத்தையோ எடுத்துக்கொள்ள முடியாது. இன்னும் 2-3 வருடங்கள் தான் இருக்கின்றன என்றால் என்ன படிக்க முடியும்? பாபா சொல்லிவிடுவார், நீங்கள் போய் சத்திரிய குலத்தில், அதாவது திரேதாவில் ஜென்மம் எடுப்பீர்கள். கடைசியில் ஒருவேளை இரட்டை கிரீடம் கிடைக்கலாம். எனவே ஸ்வர்க்கத்தின் முழு சுகத்தை பெற இயலாமல் போகும். யார் முழு சேவை செய்கின்றார்களோ, படிக்கின்றார்களோ, அவர்கள்தான் முழு சுகம் பெறுவார்கள். நம்பர்வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் இதே அக்கறை வைக்க வேண்டும். இப்போது நாம் ஆகவில்லை என்றால் கல்ப கல்பமாக ஆக மாட்டோம். ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே அறிந்து கொள்ள முடியும், நாம் எத்தனை மார்க்குகள் பெற்று பாஸ் ஆவோம் என்று. அனைத்தையும் அறிந்து கொள்கின்றனர். பிறகு விதி என சொல்லப்படுகிறது. உள்ளுக்குள் துக்கம் இருக்கும் இல்லையா? அமர்ந்திருந்தவாறே நமக்கு என்னவாயிற்று? அமர்ந்தவாறே மனிதர்கள் இறந்து போகின்றனர். அதனால் பாபா சொல்கின்றார், சோம்பல் கொள்ளாதீர்கள். புருஷார்த்தம் செய்து தூய்மையற்றதிலிருந்து தூய்மையாகிக் கொண்டே இருங்கள். மற்றவர்களுக்கு வழி சொல்லிக் கொண்டே இருங்கள். யாராவது உற்றார் உறவினர் உள்ளனர் என்றால் அவர்கள் மீது இரக்கப்பட வேண்டும். பார்க்கிறீர்கள், இவர்கள் விகாரமின்றி அசுத்த உணவை சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை என்று. பிறகும் கூட அவர்களுக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நமது குலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என புரிந்து கொள்ளுங்கள். முயற்சி செய்து தந்தை வீடு மற்றும் மாமியார் வீட்டில் உள்ளவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இவர்கள் நம்மிடம் பேசுவது கூட இல்லை, முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் என்று அவர்கள் சொல்வது போல் நடந்து கொள்ளக்கூடாது. அனைவருடனும் இணக்கமாக இருக்க வேண்டும். நாம் அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். மிகவும் இரக்கமனம் உள்ளவராக ஆக வேண்டும். நாம் சுகத்தின் பக்கம் செல்கின்றோம் என்றால் மற்றவர்களுக்கும் வழி சொல்ல வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு நீங்கள்தான் ஊன்றுகோல் இல்லையா? பார்வையற்றவர்களுக்கு நீதான் ஊன்றுகோல் என பாடுகின்றனர். கண்களோ அனைவருக்குமே உள்ளது. பிறகும் அழைக்கின்றனர். ஏனென்றால் ஞானத்தின் 3வது கண் இல்லை. சாந்தி சுகத்திற்கான வழி சொல்பவர் ஒரு தந்தை மட்டுமே. இது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இப்போது உள்ளது. முன்பு இதுபோல் புரிந்து கொண்டதில்லை. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு மந்திரங்கள் ஜபிக்கின்றனர். ராம் ராம் என்று சொல்லி மீனுக்கு உணவு கொடுக்கின்றனர், எறும்புக்கு உணவு கொடுக்கின்றனர். இப்போது ஞான மார்க்கத்திலோ எதையும் செய்வதற்கு தேவையில்லை.
பறவைகளோ ஏராளமாக இறந்து போகின்றன. ஒரே ஒரு புயல் அடிக்கின்றது, எவ்வளவு பேர் இறந்து போகின்றனர். இயற்கை சேதங்களோ இப்போது அதிவேகமாக பரவப் போகின்றன. இந்த ஒத்திகை நடந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்தும் விநாசமாகத்தான் போகிறது. மனதில் தோன்றுகிறது, இப்போது நாம் ஸ்வர்க்கத்திற்கு செல்லப் போகின்றோம். அங்கே நமது முதல் தரமான மாளிகைகள் கட்டுவோம். எப்படி கல்பத்திற்கு முன் யார் கட்டினார்களோ அவர்கள்தான் கட்டுவார்கள். அந்த சமயம் அந்த புத்தி வந்துவிடும். அதை பற்றி இப்போது ஏன் சிந்திக்க வேண்டும்? இதைவிட பாபாவின் நினைவில் இருப்பது நல்லது. நினைவு யாத்திரையை மறக்காதீர்கள். மாளிகைகளையோ கல்பத்திற்கு முன்பு போலவே கட்டதான் செய்வோம். ஆனால் இப்போது நினைவு யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும். மேலும் மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும். நமக்கு தந்தை, ஆசிரியர், சத்குரு கிடைத்துள்ளார். இந்த குஷியில் மெய்சிலிர்த்து போக வேண்டும். நாம் வந்திருப்பதே அமரபுரியின் எஜமானன் ஆவதற்காக என்பது உங்களுக்கு தெரியும். இந்த குஷி நிலையாக இருக்க வேண்டும். இங்கே இருந்தால்தான் பிறகு 21 பிறவிக்கு இது நிலையாக இருக்கும். அநேகருக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பீர்களானால் தன்னுடைய நினைவும் கூட அதிகரிக்கும். பிறகு பழக்கமாகிவிடும். இந்த தூய்மையற்ற உலகம் நெருப்பு பற்றி கொள்ளப் போகிறது என்பது தெரியும். பிராமணர்களாகிய உங்களுக்குதான் இந்த சிந்தனை உள்ளது. இந்த உலகம் முழுவதும் அழிந்து போகும். சத்யுகத்தில் இதை பற்றி எதுவும் தெரியாது. இப்போது கடைசி நேரம். நீங்கள் புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தூய்மையற்றதிலிருந்து தூய்மை ஆகுவதற்கான புருஷார்த்தத்தில் சோம்பலாக இருக்கக்கூடாது. உற்றார் உறவினர்கள் முதலிய யாராக இருந்தாலும் அவர்கள் மீது இரக்கம் வைத்து புரிய வைக்க வேண்டும், விட்டுவிடக் கூடாது. இரண்டாவது, இவர்களோ முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் என்று சொல்கின்ற மாதிரி நமது நடத்தை இருக்கக்கூடாது. இரக்கமனம் உள்ளவராகி அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும். மற்ற அனைத்து சிந்தனைகளையும் விட்டுவிட்டு ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். உண்மை, தூய்மை மற்றும் பயமற்ற நிலையின் ஆதாரத்தில் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய நடமாடும் யோகி ஆகுக. உண்மை, தூய்மை மற்றும் பயமற்ற நிலையின் ஆதாரத்தில் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய நடமாடும் யோகி ஆகுக. விளக்கம். பரமாத்ம வெளிப்பாட்டிற்கான ஆதாரம் உண்மை ஆகும் மற்றும் உண்மையான ஆதாரம் தூய்மை மற்றும் பயமற்ற நிலையாகும். ஒருவேளை ஏதாவது ஒருவித தூய்மையற்ற நிலை, அதாவது உண்மை தூய்மையின் குறைபாடு உள்ளது, அல்லது தன்னுடைய தமோ குணமான சம்ஸ்காரங்கள் மீது வெற்றியாளர் ஆகுவதில், சம்ஸ்காரத்தை ஒத்துப்போக வைப்பதில் அல்லது விஸ்வ சேவை சேத்திரத்தில் தன்னுடைய கொள்கைகளை நிரூபிப்பதில் பயம் உள்ளது என்றால் பிரத்யக்ஷதா ஏற்பட முடியாது. ஆகையினால் உண்மை மற்றும் பயமற்ற நிலையை தாரணை செய்து ஒரே ஈடுபாட்டில் மூழ்கியிருக்கக்கூடிய நடமாடும் யோகி சகஜ ராஜயோகி ஆகுக. அப்பொழுது சகஜமாகவே இறுதி பிரத்யக்ஷதா ஏற்படும். ஸ்லோகன். எல்லையற்ற திருஷ்டி விருத்திதான் ஒற்றுமைக்கான ஆதாரம் ஆகும். ஆகையால் எல்லைக்கு உட்பட்டதில் வராதீர்கள். எல்லையற்ற திருஷ்டி விருத்திதான் ஒற்றுமைக்கான ஆதாரம் ஆகும். ஆகையினால் எல்லைக்கு உட்பட்டதில் வராதீர்கள். அவ்யக்த சமிகை. அஷரீரி அல்லது விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள்.
அசரீரி ஆகுவது என்பது வயர்லெஸ் செட் ஆகும். விகாரமற்றவராக ஆகுவதுதான் வயர்லெஸ் செட்டுக்கான செட்டிங் ஆகும். கொஞ்சம் கூட அம்சத்திலும் அம்ச மாத்திரத்திலும் கூட விகாரமானது வயர்லெஸ் செட்டை பயனற்றதாக ஆக்கிவிடும். ஆகையினால் இப்பொழுது கர்ம பந்தனத்தில் மாட்டியிருக்கும் நிலையில் இருந்து கர்ம யோகி ஆகுங்கள். அநேக பந்தனங்களில் இருந்து விடுபட்டு ஒரு தந்தையின் சம்பந்தத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுது சதா எவரடியாக இருப்பீர்கள். உள்ளுக்குள் எந்த ஒரு விகாரமும் மறைந்திருக்கவில்லைதானே என்று சோதனை செய்யுங்கள். ஓம் சாந்தி.